காலையில் எழுந்து எல்லாம் விளையாடுதான் ஒரே குதியாட்டம் போடுவாங்க. வாசலே கிச்சன் எடுத்துருக்காங்க. இப்போ ஈவினிங் மோஷன் போகல, ஈவினிங் மட்டும் தான் போயிருக்காங்க. நேற்று ஈவினிங்கே துணி துவச்சி போட்டுருது. எழுந்துனே டோரா பார்த்தா மேட்ச் திங்ஸ் போயிருப்பா. அது துவைக்கணும். டோரா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அவள் பசி தங்க மாட்டேன், குத்து பார்ப்பாங்க. ஆனால் நேற்றே சாப்பாடு வச்சு எடுத்து பால் கலந்து நைட்டே குழம்பு வச்சுருது. சாப்பாடு இப்போதான் எனக்கு வச்சுருக்கேன். இனிமேல் தான் அவங்களுக்கான சாப்பாடு நான் வைக்கணும். இப்போ அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு போடுறேன். ஏன்னா தைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறனால ஒரு நேரம் மட்டும் சாப்பாடு போட டாக் ஃபுட் கலந்து போட்டுறேன். டாக் ஃபுட் முட்டை கலந்து ஒரு நேரம்னாலும் திருப்தியாக ஃபுல்லாக போட்டுருது. ஏன்னா நேரம் பற்ற மாட்டேங்குது. அதனால அவங்களுக்கான சாப்பாடு வச்சாச்சு. இதுக்கு இடையிலே என்ன பண்ணான்னா ப்ரௌனி காம்பவுண்ட் தாண்டி ஓடி போயிட்டான். அவள் ஓடி போனதுனால அவள் பின்னாடியே இப்போ துரத்திட்டு வந்து பிடிச்சிட்டு வரதுக்குள்ள நான் நொந்து போயிட்டேன். அதனால தான் இப்போ எல்லாத்தையும் கட்டி போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவள் வெளியே ஓடணுன்னா என்ன எப்படி போயிருப்பானா அந்த கல் இருக்குது, அந்த கல்லுன்னு தாண்டி காம்பவுண்ட் அந்த கூட தாண்டி அந்த கடைசிக்கு ஓடிட்டான். நான் ஓடி போய் கூட்டிகிட்டு வரதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாம் நான் போய் கூப்பிட போனேன். அதுக்குள்ளே லூனா வந்து பிளாக்கி ஜெஸி எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி என் பொண்ணு எல்லாத்தையும் கூப்பிட்டு கட்டி போட்டு வச்சுட்டா. என்னவோ